பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயருக்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு 2 நிமிட நேரம் கொடுக்கிறேன். நீங்கள் இந்த லிங்கை உங்களுக்கு அறிமுகமான யாராவது ஒரு சிலருக்கு அல்லது சில குரூப்புகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அறிமுகமான பிரச்சனையில் இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு குடும்பம், அவர்களுக்கு இதை உடனடியாக அனுப்பி இந்த ஜெபத்தில் இப்பொழுது இணைந்து கொள் என்று சொல்லுங்கள். ஒரு நபருக்கு நீங்கள் சொன்னாலும் போதும். கர்த்தர் அவர்களுக்கும் இந்த நன்மைகளை கொடுக்கட்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனமும் பூமி உமது பாதப்படியுமா இருக்கிறதப்பா. உங்கள் பரிசுத்த பாதப்படியிலே வந்திருக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோப்பா. அடுத்த தலைமுறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறீர், பதில் கொடுக்கிறீர். விண்ணப்பங்களை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். ஆண்டவரே, நீர் பதில் தருகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரம் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நான் நம்பிக்கையோடு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். முதலாவதாக தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி, ஓரிரு கவிகளை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அதை அடுத்து இன்றைக்கு ஜெபிப்பதற்கு சில ஜெப குறிப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நடத்துதலின்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஜெப குறிப்புகளை ஜெபிக்கிறோம். ஆகவே அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை புதிய கிருபையால் நிரப்புகிறார். மன மகிழ்ச்சியோடு இந்த பாடலை என்னோடு இணைந்து கர்த்தர் நாம் மகிமைக்காக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். தேவனே, நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆமாண்டவரே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய சமூகம் இன்பமானது, மேன்மையானது, மகிமையானது. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத வசனத்தை நம் ஜெபத்திற்கு ஆதாரமாக நாம் வாசித்து இன்றைய ஜெபத்திற்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கு அடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இந்த வசனம் ஆச்சரியமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. உழுகிறவன் நம்பிக்கையோடு உழ வேண்டுமா? உழுகிறவன் என்ன செய்கிறான்? நிலத்தை பண்படுத்துகிறான். நிலம் கரடு முரடா இருக்கிறது, உள்ளே கற்கள் இருக்கிறது, உள்ளே கடினமாகி போன மண் கட்டிகள் எல்லாம் இருக்கிறது. அவன் உழும்பொழுது என்ன நம்பிக்கையோடு உழுகிறான்? நான் இப்பொழுது உழுகிறேன், இந்த நிலத்தை பண்படுத்துகிறேன், இந்த நிலம் நிச்சயமாக ஒரு நாள் பண்படுத்தப்படும், அதன் பிறகு நான் இதில் விதைக்கப் போகிறேன், இந்த விதை நிச்சயமாக எனக்கு பலன் கொடுக்கும். பாருங்கள், உழும்பொழுதே, விதையை விதைப்பதற்கு முன்பதாகவே அவன் நம்பிக்கையோடு உழுகிறான். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் உழுகிறோம், நிலத்தை பண்படுத்துகிறோம், விதையை விதைக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாய் பலன் கிடைக்கும். இங்கே அடுத்த வசனத்தின் பகுதி சொல்கிறது, போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. அதன் பொருள் என்ன தெரியுமா? போரடிக்கிறார்கள், அந்த கதிரையெல்லாம் அறுத்து போரடிக்கும் பொழுது தான் நம்புகிறதில் பங்கு அடைவேன், இதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. இது எவ்வளோ ஆச்சரியமான செய்தி! ஜெபிக்கிறீர்களே, ஒருவேளை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டிலே வாலிப பிள்ளைகள் இல்லாது இருக்கலாம். ஆனால் உங்கள் தலைமுறையில் வருவார்களே வாலிபர்கள், அவர்களுக்கு இதிலிருந்து ஒரு பங்கு அனுப்பப்படும். தான் போரடிக்கிறதில் பங்கு அடைவேன் என்ற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை அலட்சியமாய் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, கவனக்குறைவாய் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் கவனமாய் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்புக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 John chapter 1 verse 3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் எழுதுகிறார், யோவான் இளைஞனாய் வாலிபனாய் இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசுவை நேசித்தவர், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். அவரை குறித்து பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். ஏனெனில் யோவானுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடும் இருந்தது. இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுதும் அதை எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஐக்கியங்கள் பல இடங்களில் இருக்கிறது. பல பிள்ளைகள் உலகத்தோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள், தீய நண்பர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். சில நண்பர்கள் எல்லாம் தீயவர்கள் கிடையாது, நல்லவர்கள். ஆனால் அவர்கள் ஐக்கியம் அவர்களை நலமல்லாத வழிகளிலே நடத்துகிறது, உலக காரியங்களில் நடத்துகிறது. இதற்கு காரணமெல்லாம் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் இரட்சகர் இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், நல்ல சபையோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் அவர்களுக்கு வேண்டும், நல்ல மென்டர்ஸ் வேண்டும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வெளி தேசங்களில் எங்கும் இருப்பார்கள் என்றால், பல பிள்ளைகள் ஆலயத்திற்கு செல்வதே கிடையாது, வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்களை சிலர் கண்டுபிடித்து வா ஆலயத்திற்கு என்று அழைத்து செல்லக்கூடிய மென்டர்ஸ், மூத்தவர்கள், அவர்களுடைய ஐக்கியம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் wherever they are கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மகனுக்கும், தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு மகளுக்கும்
இந்த ஐக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த ஐக்கியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இப்படி ஜெபிக்கும் பொழுதே தீய ஐக்கியம், பொல்லாத ஐக்கியம், பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இவைகளை எல்லாம் வேறெடுத்து ஜெபிக்க போகிறோம். சிலரெல்லாம் சோல் டைஸ் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்கள் ஆண்களோடும் ஆண்கள் பெண்களோடும் அதை வேறறுக்கவே முடியவில்லை. we are going to pray God's favor கிடைக்கும்படி ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நம்பிக்கையோடு நாங்கள் விதைக்கிறோம் ஐயா. அப்பா, நீர்தான் எங்கள் நம்பிக்கை தகப்பனே. அப்பா, உம்முடைய கரங்களில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய கரங்களில் ஐக்கியத்தை சொல்லி செபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் இருக்கிற உலக ஐக்கியங்களை வேறறுத்து செபிக்கிறோம்ப்பா. உலகம் என்கிற ஐக்கியம் ஆண்டவரே, தீமையான நண்பர்கள் என்கிற ஐக்கியம் ஆண்டவரே, பொல்லாதவர்களோட இருக்கிற ஐக்கியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அறுத்து செபிக்கிறோம்ப்பா. அறுக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட கூடுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஐயா. அப்பா, எங்க பிள்ளைகள் எல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறார்களேப்பா. உலக அன்புக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்களேப்பா. உலக நட்புக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்களேப்பா. அப்பா, உலகம் என்கிற பொல்லாங்கனுக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிறாங்களேப்பா. அப்பா, இந்த பொல்லாத ஐக்கியத்துல எங்க பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் வேறு பிரித்திடுவீராக, வேறு பிரிப்பீராக. பிதாவோடு ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். எங்க அப்பா ரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். எங்கள் அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிற அந்த ஐக்கியங்கள் இந்த வேளையில உண்டாகட்டும் ஐயா. அப்பா, ஒவ்வொரு மகன் மேலும் ஒவ்வொரு மகள் மேலும் உடைய இரக்கங்கள் கடந்து வரட்டும் ஐயா. அப்பா, நீர் மன்னித்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை வேறு பிரிப்பீராக ராஜா, வேறு பிரிப்பீராக. அப்பா, ஒரு நல்ல ஐக்கியம் உள்ள ஆண்டவரே போதகர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா, எங்கெங்கயோ தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வழி நடத்த யாரும் இல்லாமல் வழி தப்பி கிடக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாம் வழி நடத்த ஆண்டவரே நல்ல முதியோர்கள், நல்ல போதகர்கள் ஆண்டவரே, நல்ல நல்ல ஆண்டவரே தலைவர்களை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரங்களில் அப்பா நடத்த எங்களுக்கு யாரும் இல்லைன்னு தப்பி திரிகிற பிள்ளைகளுக்கு நடத்துபவராக என் தகப்பன் ஆண்டவரே உமக்குரியவர்களை அனுப்பும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஒரு மிஷனரிகளாக இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒரு போதகராக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, யாரா இருந்தாலும் வழி நடத்துகிற ஒரு நல்ல மென்டர்ஸ் நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தீய நண்பரிடத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வேறு பிரிக்கிறோம் ராஜா. லிவிங் டுகெதர்ல இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வேறு பிரிக்கிறோம் ராஜா. எல்லா சோல் டைஸும் இந்த வேளையில வேறு அறுக்கப்படுவதாக. அப்பா, கர்த்தர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் மேல ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்க பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் ராஜா இயேசுவின் நாமத்தினால அறுக்கப்படுவதாக. எங்க பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. அப்பா, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஐக்கியப்படுத்துவீராக. உத்தமனாக, சன்மார்க்கனாக, பொல்லாப்புக்கு விலகி உமக்கு பயந்த பிள்ளைகளாக ஐக்கியப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த வார்த்தை ஒவ்வொரு மகன் மேல இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மகள் மேல வைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை மேல உடைய ஐக்கியத்தை, பரிசுத்தம் என்கிற ஐக்கியம், பாதுகாப்பு என்கிற ஐக்கியம், அப்பா உம்மோடு இணைந்து ஜெபிக்கிற ஐக்கியம், வேதத்தை திறந்து வாசிக்கிற ஐக்கியம் உண்டாவதாக என்று சொல்லி அப்பா நாங்கள் ஏகோபித்து ஜெபிக்கிறோம் ஐயா. நம்பிக்கையோடு விதைக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்துல செய்யத்தான் போறீங்க. ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே உண்டாகத்தான் போகிறது ராஜா. நீங்க செய்ய போற அப்பா மகத்தான கிரியைகளுக்காக அப்பா எல்லா வாலிபர் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலின் தீ அப்பா ரட்சிப்பின் அக்கினி பற்றி எரிய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அப்பா உம்பகமாய் நீர் அரவணைத்ததற்காக நன்றிப்பா. இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம்ப்பா. நீங்க தீவிரமா செய்யத்தான்ப்பா போறீங்க. ஒரு பெரிய மாற்றம் உம்பகமாய் பிள்ளைகள் ஐக்கியப்பட போகிற மகத்தான மாற்றம் அப்பா உண்டாவதற்காக நன்றி தகப்பனே. இதெல்லாம் பார்த்து எங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தருகிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல மென்டர்ஸை கொடுங்க ஆண்டவரே. ஒரு யோசுவாவுக்கு எப்படி ஒரு மோசேயை நல்ல ஒரு மென்டராய் கொடுத்தீங்களோ, ஒரு தாவீதுக்கு எப்படி ஆண்டவரே ஒரு சாமுவேலை மென்டராய் கொடுத்தீங்களோ, ஒரு தானியேலுக்கு எப்படி அவருடைய நண்பர்களை மென்டராய் கொடுத்தீங்களோ, ஒரு அப்பல்லோவுக்கு எப்படி ஒரு ஆக்கில்லா பிரிசில்லாளை மென்டராய் கொடுத்தீங்களோ ஆண்டவரே, ஒரு தீமோத்தேயுக்கு, தீத்துவுக்கு, ஒனேசிமுக்கு எப்படி ஒரு பவுலை மென்டராய் கொடுத்தீங்களோ, அதே போல ஆண்டவரே ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஐக்கியம், நல்ல மென்டர்ஸ் கிடைப்பார்கள் ஆக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையற்ற எல்லாவற்றையும் விலக்கினதற்காய் நன்றி, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்க போகிறது. ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு வாலிபன் வந்தான் சபைக்கு. அவன் காத்து கொண்டே இருந்தான், எல்லாரும் போகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்தான். கடைசியாய் வந்தான். என்னிடத்தில் சில காரியங்கள் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னான். சொல் மகனே என்றேன். அவன் சொன்னான், நான் ஏற்கனவே 3 நாட்கள் முழுவதுமாய் உபவாசம் பண்ணி நான் ஜெபித்தேன் ஆண்டி. அந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் என்னை இன்னும் ஏவினார். நான் இன்னும் சில நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னான். நான் கேட்டேன், எத்தனை நாட்கள் நீ ஜெபிக்க போகிறாய் என்று. எனக்கே தெரியவில்லை, இரவு மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன், காலையும் மதியமும் உபவாசிக்க விரும்புகிறேன் என்று. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வாலிபனை சமீப நாட்களாகத்தான் சபையிலே நாங்கள் பார்க்கிறோம். வருகிறான், ஆரம்ப நாட்களில் அமைதியாய் வந்து உட்கார்ந்திருப்பான். ஆனால் அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்த அந்த தாகம், அவன் பேசும் பொழுதே அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. ஓ காட், நீ கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு வாலிபன் தான் விடுப்பு எடுத்து நான் தேவனோடு உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் இந்த மாற்றம் எதனால் வந்தது தெரியுமா? ஜெபிக்கிறோமே, இந்த ஜெபத்தினால் வந்த மாற்றம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கையோடு நாம் ஜெபத்தை தொடரப் போகிறோம். இன்னும் ஒரு ஜெப குறிப்பிற்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 John chapter 2 verse 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நடந்தபடி நடக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உலகம் இழுக்கிறது, பாவம் கவர்ச்சிக்கிறது, அந்த உலகத்தின் ஃபேஷன்ஸ் அவர்களை மூடுகிறது. அவர்கள் ஒரு செப்பரேட்டட் அண்ட் கான்சிக்ரேட்டட் லைஃப்பை லீட் பண்ண முடியலை. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இந்த மாற்றங்களை செய்கிறவர் ஆண்டவர். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதே அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அழகா வசனம் சொல்லுது பார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்றைக்கு பிதாவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். ஆனால் உலகத்தை விட முடியவில்லை, வெறுக்க முடியவில்லை. கர்த்தர் இவர்களை வேறு பிரித்து கொண்டு வர வேண்டும். இயேசுவை போலவே அவர்கள் நடக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். நாட்கள் வரும், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை பார்த்து நாமே ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். இதற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி 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 தகப்பனே. இந்த மாலை வேளையில ராஜா உம்மை நோக்கி பார்க்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்த தலைமுறை உமக்கு நேராய் திருப்பும்படியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே உம்மை நேசிக்கிற ஒரு அன்புக்கு நேராய் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கல்வாரின் அன்பு ராஜா எங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கல்வாரின் அன்பு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆண்டவரே சிநேகிதனை காட்டிலும் உம்மை நேசிக்கிற அன்பு தகப்பனே எங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. இந்த மாலை வேளையில ஊற்றுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இருதயத்தில் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவர்கள் உம்மை நேசிக்கத்தக்கதாக, உமக்காய் வாழத்தக்கதாக, உமக்காய் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே இருதயம் உமக்குள்ள வாழட்டுங்கப்பா, உமக்குள்ள களிக்கட்டுங்கப்பா ராஜா. உம்மை மாத்திரம் நேசிக்கத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பை ஊற்றுவீராக, உம்முடைய அன்பை ஊற்றுவீராக. இந்த வேளையில தகப்பனே ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாலிப பிள்ளையுடைய இருதயத்துல உம்முடைய அன்பு பாயட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு பாயும்படியா ஜெபிக்கிறோம். கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டுங்கப்பா. இயேசுவின் அன்பு பாய்வதாக, இயேசுவின் அன்பு பாய்வதாக. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் உலகத்தில் சிநேகிதம் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, போதும் அப்பா. உலகத்தை சிநேகித்தது காரியங்கள் போதும் அப்பா. இன்றைக்கு இயேசுவின் பக்கம் திரும்பட்டும், இருதயம் இயேசுவின் பக்கம் திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல வாஞ்சை வரட்டுங்கப்பா எகப்பா தகப்பனே. ஆண்டவரே இந்த மாலை வேளையில உம்மை பற்றிய ஆண்டவர் வாஞ்சை கொடுப்பீராக ராஜா. உம்மை பற்றிய வாஞ்சை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியான ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அளவில்லாத அன்பு பாயட்டுங்கப்பா. பிறரை மன்னிக்கிற அன்பு பாயட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் இருக்கிற ஆண்டவர் விரோதங்கள் எடுத்து போடுங்கப்பா, பகைகளை எடுத்து போடுங்க, கசப்புகளை எடுத்து போடுங்கப்பா. ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் நேசிக்கிற சகோதர சிநேகித அன்போடு கூட தகப்பனே உம்மை நேசிக்கிற அன்பை தருவீராக. இந்த மாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில அன்பு கடந்து வரட்டும். அல்வா கல்வாரி அன்பு கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது இறங்கட்டுங்கப்பா. உன் அன்பின் பாயட்டுமப்பா, இருதயத்தில் பாய்வதாக ராஜா. எல்லா அசுத்தங்கள் வெளியேறட்டுங்கப்பா, எல்லா உலக சிநேகிதர்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா உலக தொடர்புகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், துண்டிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் உம்மிலே நிலைத்திருக்க மாற்றுங்கப்பா. உம்மிலே நினைத்து அதிக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உம்மிலே நிலைக்கட்டுங்கப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளா உமக்காய் எழும்பட்டுங்கப்பா, உமக்காய் கனி கொடுக்கட்டும். ஜெபத்துல வேத வாசிப்பில் தரித்திருக்கட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவீராக, எழுப்புவீராக, எழுப்புவீராக. ஒரு உணர்வுள்ள இருதயம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு வருவதாக, வருவதாக. எல்லா கசப்புகள் வெளியேறுவதாக, பகைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி அன்பு, வெளியேறப்பட்ட அன்பு, இயேசுவின் இரத்தத்தின் அன்பு இப்போது வாலிப பிள்ளைகள் மத்தியிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பால் ஒவ்வொரு ஆண்டவரே இணைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இழுத்துக் கொள்ளுங்கப்பா. கல்வாரி நேச அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுங்கப்பா. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும், சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும், அக்கிரமத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும், போதையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. விடுதலை கொடுக்கட்டும். கல்வாரி ரத்தத்துடைய அன்பு ஒவ்வொரு பாயட்டுங்கப்பா. அடிமைப்படுத்துகிற பொல்லாத போதை வஸ்துகள் எல்லாம் என் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு தகப்பனே உம்மை மாத்திரம் பிடிக்கட்டுங்கப்பா. எல்லாவற்றை விட்டு உமக்கு பின் செல்கிற பிள்ளைகளாய் எங்க வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்மை பின்பற்றி வரப்போறதற்காய் நன்றி. நீர் நடந்தபடியே எங்கள் பிள்ளைகள் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். வார்த்தையிலும், செய்கையிலும், நினைவுகளிலும், ஆண்டவரே நடக்கைகளிலும், எல்லாவற்றிலும் அவர்கள் உம்மை ரிஃப்ளெக்ட் பண்ணட்டும். ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்திலே தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் இந்த வேளையிலே ஸ்திரப்படுத்துவார். லெட்ஸ் ஆல் பிரைஸ் காட். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். வார்த்தையிலே நான் வளரனும், உறவினிலே என்றும் மகிழனும். வார்த்தையிலே நான் வளரனும், உறவினிலே என்றும் மகிழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். வழிகள் என் வழியாய் மாறனும், ஒளியின் சுடர் என்னில் வீசனும். வழிகள் என் வழியாய் மாறனும், ஒளியின் சுடர் என்னில் வீசனும். கரங்கள் நான் பிடித்து உயிர் வாழ் காலமெல்லாம் நடக்கணும். கரங்கள் நான் பிடித்து உயிர் வாழும் காலமெல்லாம் நடக்கணும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். உம்மோடு அதிகாலை துவங்கனும், இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், இன்ப சத்தம் கேட்கணும். ஒரு சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். வார்த்தையிலே நான் வளரனும், உறவினிலே என்றும் மகிழனும். வார்த்தையிலே நான் வளரனும், உறவினிலே என்றும் மகிழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். நண்பனாய் மாறனும், ஸ்நேகிதனாய் உம்மோடு வாழனும். ஹல்லேலூயா. Thank you Father. எங்கள் ஆண்டவர் இயேசுவை நண்பனாய் எங்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு இருக்கிற அந்த உறவிலே வளர நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சிறிய காணொளியை இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த காணொளியில் அற்புதமான ஒரு ஈர்க்கின்ற ஒரு தலைப்பு இருந்தது. அது என்னவென்றால், தங்கத்தை தேடினால் கிடைக்கும் என்ற ஒரு தலைப்பு. சரி, அதில் என்னதான் இருக்கிறது என்று நான் பார்த்தேன். கலிஃபோர்னியா தேசத்திலே ஒரு மனிதன் அவனுடைய வேலையே தங்கத்தை தேடுவது. அதாவது இப்பொழுது இருக்கிற பெரிய பெரிய கோலார் தங்கவயல் போன்ற மிகப்பெரிய சுரங்கங்கள் அல்ல, அங்கிருக்கிற சில காடுகளுக்குள் அவன் கடந்து சென்று அங்கே சில ஆற்றங்கரை ஓரமாய் அவன் தேடுகின்றான். அப்படி அவன் தேடும் பொழுது காடு மலை குகை எல்லாம் போய் கடைசியிலே ஒரு ஆற்றண்டை அவன் வந்து உள்ளே கடந்து செல்கிறான். அங்கே அந்த ஆற்று மண் அந்த கற்களை எல்லாம் அள்ளி வந்து அதை நொறுக்கி அது வித்தியாசமாய் சலித்து கடைசியிலே இவ்வளவு தங்கத்தை கண்டுபிடிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு வேட்டை கிடைத்தது என்று சொல்லுகிறான். அதை அடுத்து சில கற்பாறை பகுதிக்கு கடந்து செல்கிறான்.
அங்கே போய் பாறைகளை உடைக்கிறான். அந்த பாறைகளை பிளக்கும்போது தங்கம் கலந்த கற்பாறை. அந்த பாறைகளை உடைத்து அதை நொறுக்கி அதை நூதனமாய் சலிக்கிறான். கடைசியில் பார்த்தா அதில் சிறு 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 தங்கத் துகள்கள். இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தங்கம் எங்கோ ஒரு இடத்தில் மறைந்திருக்கிறது. தங்கம் எங்கோ ஒரு இடத்தில் கற்பாறையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அதை போய் தேடி கண்டுபிடித்து அதை ப்ராசஸ் பண்ணி தங்கத்தை கண்டெடுக்கிறார்கள். அது உள்ளே வந்துவிட்டால் அதன் விலை விலையேறப்பெற்றது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கூட ஒரு தங்கத்தை தேட வேண்டும். அந்த தங்கம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து வெள்ளியை போல் நாடி அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அருமையான வார்த்தை பாருங்கள். நீ அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். உலகத்தில் தேவனை அறிகிற அறிவு அது ஒரு தங்கத்திற்கு ஒப்பானது. அதை வெள்ளியை போலும் தங்கத்தை போலும் புதையல்களைப் போலும் தேடினால் அதை கண்டடைவாய். பின்னாக அது தருகிற ஆசீர்வாதங்களை ஏராளமாய் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஞானத்தை வெள்ளியை போலும் தங்கத்தை போலவும் தேடி 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 கண்டுபிடித்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இதன் மகிமை தெரியவில்லை, மேன்மை தெரியவில்லை. அவர்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கண்டுகொள்ள எங்கள் பிள்ளைகளின் கண்களை திறங்க, அதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்து தேடி இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க என்று ஜெபிக்க போகிறோம். Let's all pray together. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே ஜெப வேளை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்து ஆண்டவரே எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். உம்மை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் போராடி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க, ஆண்டவரே கண்ணீர் சிந்தி எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, இன்னும் ஒரு சந்ததி கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாய் உம்முண்டை வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே திறப்பிலே நின்று நாங்கள் கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா பெரிய மாற்றங்களை இந்த நாட்களிலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாசித்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்க சொன்னீரேப்பா. வெள்ளியை தேடுகிறது போல, புதையல்களை தேடுகிறது போல, தங்கத்தை தேடுகிறது போல ஞானத்தையும் புத்தியும் தேட வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீரேப்பா. எங்கள் பிள்ளைகள் இனி வரும் நாட்களிலே அப்பா ஞானத்தை தேடும்படிக்கு ராஜா, புத்தியை தேடும்படிக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே உலகம் கொடுக்கிற ஞானத்தை ஆண்டவரே நீர் ஒரு நாளும் கொடுக்கிறது இல்லப்பா. உங்க ஞானம் வித்தியாசமானதப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் வித்தியாசமானதையா. அது தீங்குக்கு மறைத்துக் கொள்ளுகிற ஞானப்பா. அந்த ஞானம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி பிழைக்க பண்ணுகிற ஞானப்பா. ஆண்டவரே, அது பிசாசின் கண்ணிகளுக்கு விலகி நிற்கிற ஞானப்பா. அந்த ஞானம் தான் எங்க பிள்ளைகளுக்கு வேண்டும்பா. அந்த ஞானம் தான் எங்க பிள்ளைகளுக்கு வேண்டும்பா. அந்த ஆண்டவரே உபதேசம் எங்க பிள்ளைகளுக்கு வேண்டும்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்களே. இந்த உலகம் கொடுக்கிற ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம்பா. இந்த உலகம் கொடுக்கிற ஆண்டவரே புத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம்பா. அது திசை மாற செய்யும்பா. அது வழி விலக பண்ணும்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை தாங்கப்பா. உங்க ஞானத்தை தாங்கப்பா. நீர் உம்மிடத்திலே இருந்த ஞானத்தை இன்றைக்கு ஆண்டவரே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு ராஜா தாரும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க, சிறு பிள்ளைகளுக்கு தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு தாரும் ஐயா, தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. ஸ்தோத்திரப்பா. யாக்கோபு 1:5 சொல்லுகிறது போல ஆண்டவரே உங்களிலே ஞானத்திலே ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொள்ள
தேவனே என்று சொன்னீரேப்பா. அதுபோல கேட்கிறப்பா. யாக்கோபு 1:5 படி கேட்கிறப்பா. நீதிமொழிகள் 1:6 படி கேட்கிறப்பா. எங்க பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை தாருப்பா. எங்க பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த டெக்னாலஜியை பின்பற்றி எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழித்து விட கூடாது ஐயா. இந்த உலகத்திலே பார்க்கிறதால ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அறிவு பூர்வங்களை நம்பி ஆண்டவரே டெக்னாலஜியை நம்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே எங்க பிள்ளைகள் பின்தங்கி விட கூடாது ஐயா. எங்க பிள்ளைகள் பின்தங்கி விட கூடாது ஐயா. ஸ்தோத்திரப்பா. அப்பா, அன்றைக்கு பேசைகளுக்கு கொடுத்த ஞானத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாருப்பா. எங்க பிள்ளைகளுக்கு தாருப்பா. ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாருப்பா. தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாருப்பா. வேதம் முழுவதும் இருக்கிற ஞானத்தை குறித்த அத்தனை அபிஷேகமும் எங்க பிள்ளைகள் சிரசில வரட்டும்பா. எங்க இருதயங்களுக்குள்ள வரட்டும்பா. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தாவே உம்முடைய வசனம் வழிகாட்டட்டும்பா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான் தானே என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வழிகளும் ஆண்டவரே உம்முடைய வசனமால் சுத்தகரிக்கப்படட்டும்பா. உங்க வசனம் சுத்திகரிக்கட்டும்பா. உங்க வார்த்தை சுத்திகரிக்கட்டும்பா. உங்க ஞானம் ஆலோசனையாய் மாறட்டும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இருதயங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இருதயத்தை மாற்றுங்கப்பா. சிந்தையை மாற்றுங்கப்பா. நடத்தையை மாற்றுங்கப்பா. ஆலோசனைக்கு தப்பி ஓடுகிற பிள்ளைகளா இருந்தால் இன்றைக்கு சந்திங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, ஆலோசனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. பெற்றோருடைய ஆலோசனை தள்ளுகிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு சந்திங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்கள் மாறட்டும்பா. ஆண்டவரே, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, அந்த மதியினத்தை எடுத்துருங்கப்பா. இந்த மதியினங்கள்லாம் எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு அந்த இருதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாற்றப்படட்டும்பா. இந்த நிமிஷம் மாற்றப்படட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எதெல்லாம் கடினமாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த இருதயங்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவர் அண்டை வர முடியாமல் தூரம் நிற்கிறதோ அந்த இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிப பிள்ளையுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய உபதேசத்துக்கு முன்பதாய் ஞானத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு இருதயங்களும் மாற்றப்படட்டும்பா. ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இருதயம் இன்றைக்கு கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். ஒரு என்கவுண்டர் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்பா. எங்க பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல உண்டாகட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்பா. கர்த்தர் தொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை தொட்டுதாம்பா ஆகணும். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துதாம்பா ஆகணும். இன்றைக்கு வரணும்பா. இப்பொழுதே வரணும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று சொன்னீங்களே அப்பா, அந்த இரட்சணிய நாள் எங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கா இருக்கட்டும்பா. இன்றைக்கா இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி. இது அப்படியே செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திரு பாதங்களிலே தாழ விழுந்து மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதரின் ஞானத்தோடு கூட ஆண்டவரே இந்த உலக ஞானத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எவ்வளோ பிள்ளைகள் படிப்பில்லை ஆண்டவரே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள், படிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அவர்கள் சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரை, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் கவலைப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே யாக்கோபு 1:5 அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்கள் கல்வியிலும் ஆண்டவரே அவர்கள் சிறந்தவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தானியேலும் கூட இருந்தவர்களும் 10 மடங்கு சமர்த்தராய் மாறினது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை எல்லாம் அதே போல உலக ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. பெசலேயலுக்கு கொடுத்த உன்னதமான ஞானம், எல்லாவற்றையும் யூகித்து செய்கிற ஞானம், தொழில் செய்கிறவர்கள் மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகள் முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்தெந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளின் படிப்பிற்காக ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பிலே முன்னேற்றம் இல்லை என்று கவலையோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் எல்லாம் கர்த்தர் கிரியை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு
உலக ஞானத்தையும் தருவார், உன்னத ஞானத்தையும் தருவார். அக்சாள் தன் தகப்பனிடத்தில் கேட்டாள், தகப்பனே எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும். உங்கள் பிள்ளைங்க அகடமிக் எக்ஸலன்ஸே இல்லாததுனால நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உலக கல்வியில் முன்னேறவில்லை என்றாலும் வரும் நாட்களில் அவர்கள் செய்கிற தொழில், அவருடைய ப்ரொஃபஷன், அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த பிள்ளைகள் எக்ஸல் ஆவதற்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார், உயர்த்துவார். ஏனெனில் நாம் ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக. நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும். ஒரே ஒரு கவியை பாடி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஒரு வார்த்தை இயேசு சொன்னால் உள்ளமெல்லாம் மாறிவிடும். ஒரு வசனம் அவர் தந்தால் கவலைகள் ஓடிவிடும். ஒரு வார்த்தை இயேசு சொன்னால் உள்ளமெல்லாம் மாறிவிடும். ஒரு வசனம் அவர் தந்தால் கவலைகள் ஓடிவிடும். களிப்பாக்கும் செழிப்பாக்கும் கர்த்தரது வல்ல வசனம், புதிதாக்கும் உருவாக்கும் இயேசுவின் ஜீவ வசனம். களிப்பாக்கும் செழிப்பாக்கும் கர்த்தரது வல்ல வசனம், புதிதாக்கும் உருவாக்கும் இயேசுவின் ஜீவ வசனம். திடப்படுத்தும் பலப்படுத்தும் தேவனின் மரவசனம், வழிகாட்டும் ஒளியாகும் வல்லவரின் ஜீவவசனம். திடப்படுத்தும் பலப்படுத்தும் தேவனின் மரவசனம், வழிகாட்டும் ஒளியாகும் வல்லவரின் ஜீவவசனம். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய வார்த்தைகள் என்றைக்கும் எங்கள் பிள்ளைகளை நடத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 John chapter 3 verse 13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பல வாலிபர்கள் குடும்பத்தால் பகைக்கப்படுகிறார்கள். குடும்பம் அவர்களை வெறுக்கிறது, குடும்பம் அவர்களை துரத்துகிறது. அப்படிப்பட்ட வாலிபர்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். ஒரு அருமையான மகள் ஒரு கிராமத்தில் இருந்தாள். அந்த கிராமத்தில் உள்ள அந்த சபை போதகருடைய மனைவி எனக்கு நெருங்கின ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி. அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அந்த மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் அவளுடைய குடும்பத்தார் அவளை வெறுத்தார்கள். ஒரு கூடுகையிலே அவள் போய் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் கையில் அரிவாளோடு அந்த மகளை வெட்டுவதற்காக வந்து விட்டார். இந்த பெண், இந்த வாலிப மகள் பயந்து ஓடி போய் அந்த போதகருடைய காரிலே ஏறி ஒளிந்து கொண்டாள், வேனிலே. அந்த வேன் டிரைவர் ஞானமாய் அந்த வேனை வேகமாக எடுத்துக்கொண்டு போதகரின் வீட்டில் கொண்டு அந்த மகளை விட்டு விட்டார். இந்த தகப்பனார் அவளை காணாததினால் கோபத்தோடு திரும்ப போய்விட்டார். அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் குடும்பத்தார் அவளை வெறுக்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள், இவளை கொஞ்ச நாள் உங்கள் வீட்டிலே வைத்து பராமரிப்பீர்களா என்று கேட்டார்கள். எப்படி இருக்கிறது? இது ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி. என்னால் முடியாது. இப்படி அறிவாளை வைத்துக்கொண்டு ஒருவர் சுற்றி கொண்டு இருக்கிறார் என்றால் நாளைக்கு இங்கே இருக்கிறாள் என்று தெரிந்தால் இங்கே வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமே என்று. அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு தெளிவாய் பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி மோசேயை நாணற்பெட்டிக்குள் ஒளித்து வைத்து பாதுகாத்தார்களோ அதே போல நீ ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து உன் பிள்ளையா இருந்தால் எப்படி காப்பாற்றுவாயோ அதே போல நீ அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். மகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டிலே அவளை 1.5 வருடம் நாங்கள் வைத்து பராமரித்தோம். இந்த மகளுக்கு வேண்டிய எல்லா சகல உதவிகளையும் செய்து இறுதியில் அதே ஊரில் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இந்த மகளை திருமணம் செய்யும்படி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அவளுக்கு திருமணமும் செய்து கொடுத்தோம். இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், இப்படி எத்தனை பிள்ளைகள் தங்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் இல்லாததினால் ஆண்டவரையே விட்டு விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் உபத்திரவம். இது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, முழு இந்தியாவிலும் நடக்கிறது. வாலிபர்கள் பயப்படுகிறார்கள் ஆண்டவரை ஏற்று பகிரங்கமாய் அறிக்கை செய்வதற்கு. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காய், இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காய் தைரியமாய் ஆண்டவருக்காய் அவர்கள் நிற்கவும், ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பிற தேசங்களிலும் கூட இப்படி வசனத்திற்காய் உபத்திரவப்படுகிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். எல்லா முழு உலகத்திலும் உள்ள இப்படிப்பட்ட தலைமுறையின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் 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 அப்பா, Thank you, நன்றியோடு Father. துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி நாங்கள் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். இந்த மாலை Thank you, வேளையில Father. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நன்றி கூட்டமாய் ஆண்டவரே. இப்ப உம்முடைய ஸ்தோத்திரம். சமூகத்துல வந்து நாங்கள் ஆமென். நிற்கிறோம் ஆண்டவரே. Thank you, பெற்றோர்களாக நாங்கள் கூடி ஆண்டவரே, நிற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஜெப ஆண்டவரே. வீரர்களாக நாங்கள் Thank கூடி you, நிற்கிறோம் Father. ஆண்டவரே. ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சோதரம் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய உமக்கு ஊழியக்கார ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு Thank ஆண்டவரே you, நாங்கள் Jesus. துணை நின்று உம்முடைய ஆண்டவரே, சமூகத்தை நோக்கி ஸ்தோத்திரம். நாங்கள் பார்க்கிறோம் Thank you, ஆண்டவரே. Father. சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அவரை ஸ்தோத்திரம். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். Amen. அவர்கள் ஸ்தோத்திரம். முகங்கள் வெட்கப்படவில்லை Amen. என்ற வேத Yes, வசனத்தின்படி Lord எங்க வாலிப Jesus. பிள்ளைகளுடைய ஆண்டவரே, முகங்கள் ஸ்தோத்திரம். வெட்கம் அடைந்து போகாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துக்கம் அடையாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் Thank you, சமூகத்துல Jesus. பார்க்க வந்திருக்கிறோம். Amen. எங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தில் உள்ள Thank you, வாலிப Jesus. பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே, இடங்களிலும் எங்க உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளும் எல்லா Amen. ஆண்டவரே, இதை ஸ்தோத்திரம். பார்க்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆண்டவரே. சோதரிக்கிற அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்களுடைய வாலிப பிள்ளைகளோட உடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்பா. அந்த மாலை வேளையில நினைவு கூறுங்க ஆண்டவரே, நினைவு கூறுங்கப்பா. உலகத்தில் அதில் உள்ளவர்களை நீங்கள் அன்பு கூறாதீங்க என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் அன்பு கூறாதபடி உம்முடைய சட்டைகளின் நிழலில் வந்து தங்குகிற உம்முடைய பட்டாவை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த ஆபத்தும் வந்து விடாதபடி ஆண்டவரே, சோதனை சூழ்நிலைகளை ஆண்டவரே அப்பா, விபத்துகள் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர் என்று வேதத்தில் தியானிக்கிறோம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் பின்னோக்கி பாராதவர் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்நாட்களை உம்மை நோக்கி ஓட வேண்டும் அப்பா. அதுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தால கரைபடாதபடி கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தமா ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்க. பொல்லாங்கனை ஜெயிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. உமக்காய் ஓட கிருபை கொடுங்கப்பா. தாவீது உமக்காய் ஓடினாரே ஆண்டவரே. சிங்காசனத்துல உட்கார வைத்தீரே ஆண்டவரே. தானியேல் உமக்காய் ஓடினாரே ஆண்டவரே. உயர்த்தினீரே ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி யோசேப்பு முடிவெடுத்த போது ஆண்டவரே உயர்த்தினீரே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளும் ஆண்டவரே பொல்லாப்புக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உயர்த்துங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்துல உயர்த்துங்க. உலக பிரகார ஆசீர்வாதத்துல உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் பொறுமையோடு ஓட ஆண்டவரே. இந்த உலகத்துல கரைபடாத எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாலிபுடைய இருதயம் காக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. காக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துல ஜீவ ஊற்றி புறப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் ஆண்டவரே, இந்த வாலிப காட்களை, இந்த கடைசி நாட்களை தங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. வைராக்கியமான வாழ்க்கையில ஆண்டவரே கால்கள் சறுக்கி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்தினுடைய இச்சைகளுக்குள்ளாய் விழுந்து விடக்கூடாதப்பா. உலகத்தினுடைய பாவங்களுக்குள்ளாய் விழுந்து விடாதபடி, சிற்றின்பங்களுள்ளாய் விழுந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உடைய சட்டைகளின் மறைவிலை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்பா. அன்று தாவீது உம்மை நோக்கி சொன்னார், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கண்மலை என்று சொன்னார் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளுடைய கோட்டை நீர் ஆண்டவரே. எங்க வாலிபனுடைய அடைக்கலம் நீர் ஆண்டவரே. கண்மலை நீர் ஆண்டவரே. நம்முடைய சட்டைகளின் மறைவிலை மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கர்த்தாவே இந்த மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தாயாரும் ஆண்டவரே thank you Holy Spirit கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. தவறான வழிக்கு செல்லிவிட்ட வாலிபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் படுகிற பாடுகளை ஆண்டவரே, படுகிற பிள்ளைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் நம்முடைய சட்டைகள் மறைவில மறைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாலை வேளையில ஆண்டவரே. இஸ்ரவேலின் சட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்ற வேத வசனத்தின்படி எங்க பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதில பலன் இல்லாமல் இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான பலன் இந்த மாலை வேளையில உருவாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும்
இயேசுவின் நாமத்திலே. எல்லா கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றி கொண்டார்கள். வேதவசனப்படி இயேசுவின் நாமத்திலே எல்லா வனாந்தரமும் நீரூற்றாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஆகாருக்கு நீரூற்றை கட்டளையிட்ட தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீரூற்றை கட்டளையிட வேண்டுமா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிபர் உள்ளத்துல நீரூற்றாய் நீர் கர்த்தாவே கம்பீரமாய் என் தேவனின் கர்த்தாவே நீ புறப்பட்டு வருவதற்காக உம்மை நன்றியோட துதிக்கிற கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யப்பா. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேவாதி தேவனே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீ கொண்டு வர போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறேன். விசேஷமா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்களாக, சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல வளருவார்களாக. ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக, 10 மடங்கு சமர்த்தர்களாய் உயர்ந்திருப்பார்களாக. அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்ப்பதாக. விசேஷமாய் நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல எதிர்காலம், நல்ல ஆசீர்வாதமான குடும்பம், நல்ல குடும்ப உறவுகள் இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வைங்கப்பா. வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி செய்கிறவர். உங்க பிள்ளைங்க எல்லாரையும் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பெற்றோராகிய உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்திக் கொள்ளுங்கள். என்ன தேவையோடு, என்ன பாரத்தோடு, என்ன கண்ணீரோடு இன்னைக்கு ஜெபத்தில் கலந்துருக்கீங்களோ, we want to pray for you. hallelujah. எல்லா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய எல்லா மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. கலந்து கொண்ட ஒவ்வொரு பெற்றோர், ஒவ்வொரு வாலிப மகன், வாலிப மகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய எல்லா கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வருவதாக. இருதயத்தின் ஏக்கங்கள், மனக்குமுறல்கள், ஆண்டவரே உள்ளத்தின் எல்லா ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரம். கணவன்மார் ரட்சிக்கப்படவில்லை என்றால் ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. மனைவிமார் ரட்சிக்கப்படவில்லை என்றால் ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்வார்களாக. குடும்ப ஜெபங்கள் தடையில்லாமல் நடப்பதாக. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ஆண்டவரை பலப்படுத்தப்படுவதாக. கர்த்தரை உற்சாகமாய் சேவிப்பார்களாக. ஒரு மனதோடு கர்த்தருக்கு கொடுப்பார்களாக. இவருடைய வீடுகளிலே ஆசீர்வாதம் தங்கட்டும். சண்டைகள், கூக்குரல்கள், பிரச்சனைகள், அழுகைகள், புலம்பல்கள் இவைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செய்வினைகள், மந்திரவாதங்கள், ஏவல்கள், பில்லி சூனியங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு அழித்து ஜெபிக்கிற ஐயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னீர். எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. உடைய கரத்தினால் ஆசீர்வாதங்கள் வரட்டும். நெடுநாளாய் காத்திருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவரே நன்மைகள் வரட்டும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். சொந்த கூடாரங்கள் ஆண்டவரே வீடுகள் இவர்களுக்கு உண்டா இருக்கட்டும். நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக. பூமியில உயர்த்தி வைங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. ஒரு நன்மை கூட குறைவுபடாதபடி கர்த்தர் காத்து நடத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய கரம் உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இந்த ஜெபத்தில் என்ன காரியத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் நடப்பதாக, காரியங்கள் வாய்ப்பதாக. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. ஒரு கொர்நேலியின் குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை மாற்றுங்கப்பா, செழிக்க வைங்கப்பா. உங்களுக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே பதில் தருவார். ஒரு சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 138 சங்கீதம். நான் வாசிக்க நீங்கள் என் பின்னாக வாசிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக
முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சங்கீதம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் உம்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன். ஏன் துதிக்கிறார்? அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சகல நன்மைகள். அதில் பிரதானமான ஒன்று, ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே ரொம்ப முக்கியம். நான் உங்கள் வசனத்தை நம்புகிறேன் சொல்லிவிட்டு தனக்கு என்னவெல்லாம் தேவன் செய்தார் என்று வரிசையாக எழுதுகிறார். ஒன்று, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இன்னைக்கு கூப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருளி இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் வருகிறது. அது உடனே வரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். ஆனால் ஜெபத்திற்கு நிச்சயமாய் சங்கீதக்காரன் சொன்னது போல நீர் மறு உத்தரவு அருளினீர் என்று நீங்கள் ஒரு நாள் சொல்வீர்கள். ரெண்டாவது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சில வேளைகளில் பிள்ளைகளின் வாழ்க்கை வேறு விதமாய் போகும் பொழுது பெற்றோர்கள் நிலை குலைந்து போகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, நான் என்னதான் செய்வேன், நான் இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், என் பிள்ளைங்க பக்தி இல்லையே என்று எவ்வளோ பேர் நீங்கள் அழுறீங்க, நிலை குலைந்து போனீர்கள் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவில் ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். என்ன தைரியம் தெரியுமா? உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், நீ கூப்பிட்ட நாளிலே நான் மறு உத்தரவு கொடுத்து விட்டேன், கவலைப்படாதே என்று. அடுத்த வசனம் சொல்கிறது, ஆண்டவரே, 6வது வசனம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் நடந்து போகிற சிறுமையான பாதை, தாழ்மையான நிலைமை, சில வீடுகளிலே நடக்கிற அலங்கோலங்கள், பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், ஆகாரம் கொடுப்பதில்லை, அவமதிக்கிறார்கள், செத்துப்போ என்று சொல்லுகிறார்கள், ஏன் உயிரோடு இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குது வீடுகளில். ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நீங்கள் படுகிற அந்த தாழ்மையின் நிலைமையை, சிறுமையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சொல்லிவிட்டு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இதான் உங்கள் நம்பிக்கை. உங்கள் பிள்ளைகள் இப்படியெல்லாம் கடினமாய் நடத்துகிறார்களே, அவர்கள் கிடையாது, அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் உங்கள் கர்ப்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் தானே. அவர்கள் எப்படி கெட்டவர்களாய் மாறுவார்கள்? ஏதோ ஒன்று அவர்களை வழிவிலகச் செய்து விட்டது. ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பார், நிச்சயம் ரட்சிப்பார். நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள். குடிக்கிறானா மகன் அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறானா? ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிறார்களா உங்கள் பிள்ளைகள்? ஆண்டவர் நிச்சயமாய் இந்த பிள்ளைகளை தொடுவார். ஒரு நம்பிக்கையின் வார்த்தை 8ஆம் வசனத்தில் இருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உங்கள் பிள்ளைங்க யார் தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தின் கிரியை. கர்த்தர் பிடித்தால் அந்த பிடியை நெகிழ விடவே மாட்டார், சத்துருவிடத்தில் விட மாட்டார். ஜெபிக்கிறோமே, எப்படி விடுவார் சொல்லுங்கள்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக என் பிள்ளையை ரட்சிப்பார். கர்த்தர் எனக்காக என் பிள்ளையை உயர்த்துவார். கர்த்தர் எனக்காக என் பிள்ளை அவரை நேசிக்கும்படி செய்வார்.
இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை. இந்த சங்கீதத்தை திரும்பவும் வாசித்து சங்கீதக்காரன் சொல்வது போல என் முழு இருதயத்தோடு நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. நாளொன்று வரும் உங்கள் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடப்பதை நீங்களே பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் அதை காணும். எல்லாரும் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். திரையிலே தெரிகின்ற பிள்ளைகளின் பெயர்களுக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், கைகளை நீட்டிக்கொள்ளுங்கள். We are going to pray for our children. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பெயர்கள் தூபமாய் ஆண்டவரே இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஐயா. ஒரு ஆசாரியன் மார்பதக்கத்திலே இஸ்ரவேலுடைய 12 நாமங்களை சுமந்து நிற்பது போல நாங்கள் எல்லாரும் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எல்லா பெற்றோருமாய் இணைந்து இந்த பிள்ளைகளை இருதயத்தில் சுமந்து ஜெபிக்கிறப்பா. ஒரு நாள் கர்ப்பத்தில் தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை சுமந்தார்கள், இன்றைக்கு இருதயத்தில் சுமந்து ஜெபிக்கிறையா. அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் இருதயத்தில் சுமந்து ஜெபிக்கிறோம். பெற்ற பிள்ளைகளை மட்டுமல்ல, நாங்கள் பெற்றெடுக்காத இந்த பிள்ளைகளுக்காக கூட திறப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக, கர்த்தரை அறிவார்களாக, தீங்குகளுக்கு மறைப்பீராக, தீமைகளுக்கு விலக்குவீராக, ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக, மாற்றுவீராக, இணங்க பண்ணுவீராக, கர்த்தருக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக, உம்மை நேசிக்க உதவி செய்யுங்கப்பா, உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா, உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. தீய பழக்கங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நல்ல குணநலன்களை கொடுங்கப்பா, கேரக்டரை மோல் பண்ணுங்கப்பா, இயேசுவின் சீஷர்களாய் மாற்றுங்கப்பா. நாங்கள் இன்னைக்கு ஜெபித்தபடி இவர்களுக்கு நல்ல மென்டர்ஸை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேடி வரட்டும், நல்ல சபைகளை நாடி செல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட உங்களை விட்டு விலகி போவது இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் மூலம் நீர் உருவாக்க போகிற எதிர்கால சந்ததிகளுக்காய் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கிற எங்கள் தலைமுறைக்காய் இப்பொழுதே ஜெபித்து வைக்கிறோம். சந்ததியில் ஒரு பிள்ளை கூட திசை மாறக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டும், எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகள் எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரம் நடக்கிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு மிகுந்த சிரமத்தோடு கூட நாங்கள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறோம். சாட்டர்டேயில் பலவிதமான கமிட்மெண்ட்ஸ். காலையிலே ஒரு பைபிள் ஸ்கூல் நடக்கிறது, மாலையிலே ஒரு பைபிள் ஸ்கூல் நடக்கிறது, மறுநாள் ஆராதனை. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஒரு மணி நேரம் எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உள்ளத்திலே ஆசையை கொடுத்தார். அந்த வாஞ்சையை தேவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். சீக்கிரத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றங்களை பார்ப்பீர்கள். இது மாற்றத்தின் காலம். கர்த்தர் கண்டிப்பாய் மாற்றத்தை தருவார், மறுரூபத்தை தருவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபங்களை கர்த்தரிடத்தில் ஏறிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகள் திரையில் காணுகிற இந்த பிள்ளைகளின் பெயரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இத்தனை பிள்ளைகள் மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற வாலிபர் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை வரும் நாட்களில் தரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்யலாம். உங்களை அடுத்த வாரத்தில் இதே நிகழ்ச்சியில் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.